பிரைஸ் தி லார்ட். என் பேர் பேபி சாரா. நான் அம்பத்தூர் பக்கத்துலேருந்து வரேன். ஒரு எனக்கும் எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் சமாதானம் இல்லாமல் இருக்கும். எனக்கும் என் கணவருக்கும் அடிக்கடி சண்டை வரும். ஒரு 6 மாதமாக கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பிரச்சனை இருந்துச்சு. எத்தனையோ நாட்கள் நடு ரோட்டில் நின்ன காலெல்லாம் உண்டு. ஆண்டவர் அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுத்து, மரணக்கட்டிலேருந்து விடுதலை கொடுத்து, பிரிவினை ஆவிலேருந்து விடுதலை கொடுத்து, என்னை கணவரை கொண்டே SRM காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். ஒரு ப்ரொஃபஸராக இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சார். அங்கே 2013 இங்கே வரேன். நான் 2014 ஆவியான் மூலமாக ஐயாட்ட சொன்னான் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கும்னு. அந்த காலேஜில் உள்ளே இருக்க செட்டப்பை பார்த்தா எங்கள் அப்பா மிலிட்டரியில் ஒர்க் பண்ணப்போ இருந்த ஒரு சில அந்த ரூம்ஸு, அந்த செட்டப்லாம் பார்க்கும்போது எனக்கு அரசாங்க வேலை கிடைச்ச மாதிரி நான் விசுவாசிக்கிறேன். தகுதியில்லாத எனக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்காக கூடானக்கூடிய நன்றி செலுத்துகிறேன். எண்ணி முடியாத அதிசயத்தையும் அற்புதம் செய்ததுக்காக ஆண்டவர் கூடானக்கூடிய நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. தலைப்பு இச்சை என்ற தலைப்பில் யாக்கோபு நிருபம் 2 அதிகாரம் 14-15 வசனம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறானாம். அவன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்பட்டு எதை பாதிக்கப்படுகிறார் சொல்கிறது. அவன் தன் சுய இச்சை இழுக்கப்பட்டு ஒதுக்கப்படுகிறார். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபு இச்சையானது கற்பம் தரிக்குமா. கணவன் ஒரு குடும்பத்தில் கணவன் குடும்ப வாழ்க்கை கற்பம் தரிப்பது போல அது குடும்ப வாழ்க்கையில் கற்பம் தரிக்கிறது. இது பாவத்தினால கற்பம் தரிக்கிறது. கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும்போது மரணம். யாருடைய வாழ்க்கையிலும் என்ற பின்பை இச்சையானது இச்சை, கண்ணால் பார்க்கிற இச்சை, காதால் கேட்கிற இச்சை, வாயால் பேசுகிற இச்சை என்றால் இப்படி பலவிதமான இச்சைகள் கண்ணால் பார்த்து இச்சையினால் கற்பம் தரிக்கிறாங்க. காதால் கேட்டு இச்சையால் கற்பம் தரிக்கிறாங்க. என்றால் கண்ணால் பார்த்து இச்சையினால் கற்பம் தரிக்க உண்டு, காதால் கேட்டும் இச்சையால் கற்பம் தரிக்க உண்டு. அப்படி கற்பம் தரித்து அது இதயத்தில் கற்பம் தரிக்கிறது. அது பாவத்தை பிறப்பிக்கும். நாம் என்னென்ன கண்ணால் பார்க்குறோமோ அதனால் இச்சை உருவாகிறது. காதால் கேட்கறதுனாலும் இச்சை இருக்கிறது. அதுதான் கற்பம் தரிக்கிறது. கற்பம் தரித்து அது பூர்ணமாக போது மரணத்தை பிறப்பிக்கும். அந்த வாழ்க்கையில் அந்த இச்சை யார் கொண்டு வரான்னா சத்துரு கொண்டு வருவான். என்றால் ஒருவரை திரும்பி 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 பார்க்க சொல்லுவான். ஒருவர் திரும்பி திரும்பி பேச வைப்பான். எப்படி தெளிலால் திம்சனோட சத்துரு தெளிலால் உள்ள புகுந்து பேச வைத்தான். திம்சன் உள்ளத்தை புகுந்து சத்துரு பேச வச்சான். அப்படி பேசி பேசி தொடர்ந்து என்ன நடந்து பார்த்தீங்களா, இச்சையான கற்பம் தெரித்து பாவத்தை விட்டு வர கர்த்தருக்கு நசமாக வளர்க்கப்பட்ட சிம்சோனே ஒரு பெண் நிமித்தம் தெளிலால் நிமித்தம் என்ன செய்தார்னா இச்சையிலே கட்டப்பட்டு வரத்தை இழந்து கிருபை இழந்து ஹீரோவாகிட்டான். முடிவு பண்ண காரணம் அடிக்கடி அந்த பெண்ணு அவரை அலட்டிக்கிட்டே இருந்தாள், பேசிகிட்டே இருந்தாள். சிம்சன் தப்பி போக முடியலை, நினைக்க முடியலை. அதே போல் அன்றைக்கி உலகத்தில் என்றால் இச்சை வருது.
இச்சை என்றால் தாத்தாம் ஒரு பெண் நிமித்தம் ஒரு மகன் நிமித்தம் உள்ளே புகுந்து அவன் இச்சையே பேச வைப்பான். அதுக்கு இடம் கொடுத்து அது கற்பந்தரிக்கை தான். குடும்ப வாழ்க்கை கற்பந்தரிக்கை அது கற்று பிரியமான காரியம். ஆனால் பாவத்தில் கற்பந்தரிக்கிறது அது மரணம். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இன்று இந்த நிகழ்ச்சியை 7 கட்டத்தை பார்க்குறீங்க. வாழ்க்கை எந்த இச்சையில் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறதோ அந்த இச்சையும் கட்டு ஆழ்க்கப்படணும். அது மனிதனால் இச்சை கட்டாக இருந்தாலும் சரி, மனுஷியால் வர இச்சையான கட்டாக இருந்தாலும் சரி, அது பேச்சினால இச்சை கட்டிருந்தாலும் அது உங்களை விட்டு அகன்று போகணும். போனால் நீங்கள் விடுதலையாக்கப்படுங்க, தப்பிக்கப்படுங்க. இல்லைன்னா முடிவு மரணம். அதுதான் சொல்லு யாக்க ஒன்று பஞ்சு என்று இச்சையானது கற்பத்தரித்து பாவத்தை பெருப்பிக்கும். காரணம் பாவம் மரணத்தை பெருப்பிக்கும். சொற்கள் மிகுதினால் இருக்கும். அதிகமாக பேசுவாங்க. எப்போது 7 செல்ஃபோன் வந்தோ, செல்ஃபோன் வந்தவரே 24 நேரம் பேசுவாங்க என்றால் தொடர்ந்து பேசுவாங்க. அப்போ சொற்கள் மிகுதினால் பாவம் பெருகும். நீங்கள் பேசக்கூடிய சொற்கள் அவங்க பேச பாவம் பெருகும். அதை பிழைக்கு போடணும், அங்கே இடம் கொடுக்கவே கூடாது. அதை தப்பிக்க வேண்டுமென்றால் ஒரு வழி இருக்குது. ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறனார். ஜெபத்தில் யார் அதிகம் தரித்து இருக்கிறார்களோ அந்த இச்சை வராது. ஜெபம் குறைவாக இருந்தால் அது இச்சையானது வரும். சாத்தான் பார்க்குறான், அப்படியா உன்னை நான் கீழே விழ தட்டுக்கிறேன் பார் சொல்லி அவனே இச்சையின் ஆவி அனுப்பி வைப்பான். இப்போது அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு நேரம் பார்க்க மாட்டாங்க, பல நேரம் பார்ப்பாங்க. பார்த்து அந்த அவங்க கிரீத்தில் அது கற்பம் தரிக்கிறது, அதே நினைப்பாங்க, அதே சிந்திப்பாங்க. அப்போ அந்த கற்பம் தரித்து குடும்ப வாழ்க்கை கற்பத்தை குழந்தை பிறகு நல்லது. ஆனால் இந்த இது பாவத்தில் கற்பம் தரித்து மரணத்தை தான் பிறப்பிக்கும். இதை இன்றைக்கி அநேக பேர் அறியாமல் புரியாமல் இருக்காங்க. எந்த ஆண்டு பிரியமான காரியங்கள் பேசலாம், நல்லது என்றால் பேசலாம். பிரியமில்லாத காரியங்களை நான் பேசுவோம்னால் பக்தி விருத்திக்கேடான காரியங்களாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சுய இச்சை அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடாது. வேதத்தை பார்க்கும்போது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1-11 வசனம் பார்க்கும்போது, ராஜாவாகிய சாலமோன் பார்வோன் குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் தீரோனியரும் எத்தரும் அந்நிய ஆஜரான அநேக பெரிய மேல் ஆசை வச்சான். இச்சை பாருங்க, 5 நாட்டில் உள்ள ஜனங்கள் மேலே இச்சை வைக்கிறான். 5 ஜாதிகளில். சாலமோன் என்றால் அவன் பிறப்பிக்கப்படும்போது அவனுக்கு கொடுத்த ஞானம் உலகத்தில் யாருக்கும் இல்லை. அவன் முன்னே இல்லை பின். அப்படிப்பட்ட சாலமோனுக்குள்ள அந்த இச்சை என்ற இச்சையை எப்படி என்றால், ராஜாவாகிய சாலமோன் பார்வோனை நேசித்தும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் எதோமியரும் தீரோனியரும் எத்தரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அனைத்து மேலும் ஆசை வைத்தான். இச்சைனால இந்த செடி மேலே ஆசை வைக்கிறான். சாலமோன் எப்படின்னா அவனுக்கு கொடுத்த நேரம் 7 கட்டத்தில் யாருக்கும் கொடுக்கப்படல. அவன் முன்ன இல்லை பின்ன இல்லை. அவன் ஞானத்தை கேட்க உலக நாடுகள்லேருந்து ஒவ்வொரு ஞானத்தை அறிந்தித்து போகிறது வேதம் சொல்லுது. ஆனால் அந்த ஞானத்தை பெற்றவன் அவன் அந்நிய ஸ்திரிகள் மேலே ஆசை வைத்தானான். அப்போ அவனுக்கு ஒரு இச்சை.
அந்நிய ஸ்திரீகள் மேலே ஆசை வச்சான். இச்சையினால ஆசை வச்சான். அந்த இச்சைக்கு அடுத்த சாலமனுக்கு கீழே விழத்தட்டணும். அவன் திட்ட மாட்டான். உன்னுடைய ஞானத்தை உலகெல்லாம் இருந்து வாராங்க இல்லையா, வேல்டு முழுவதும் என்று அவன் கண்ணோக்கி பார்த்தான். அப்படியாவது சாலமனை விழத்தட்டன்னு சொல்லி 5 என்றால் தேசமுள்ள என்றால் ராஜாவை சாலமும் பார்வோன் என் வார்த்தை நேசித்துமில்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் தீலோமியரும் எத்தேரும் ஆகிய அந்நிய சாதியான அநேக இச்சை வந்துட்டு, அநேக ஸ்திரீ மேலே ஆசை வச்சு இச்சை வந்துட்டு. இச்சையில் சத்து நடத்தான். உன்னுடைய ஞானத்தை கேட்க உலகந்து தேடி வராங்களா என்று சொல்லிட்டு சத்து நடத்தான். அவனுக்குள்ள புகுந்து எல்லாரையும் நல்லா பாரு, எல்லா பெண்ணையும் பாரு, பார்க்க வச்சான். அதுக்கு அடிமையாகிட்டான். அப்படி என்றால் ஸ்திரீ மேலே இச்சை புகுந்து அது கற்பம் தரித்தது என்று வேதம் சொல்லுகிறது. விசேஷ ஞானம் பெற்று அவனை கொடுத்து ஞானத்தை 7 கண்டத்தின் ஜனங்க வந்தாங்க, பிரசந்திக்கிட்டாங்க. ஆனால் அப்படி ஞானம் பெற்றவன் அந்நிய ஸ்திரீ மேலே ஆசை வச்சான், இச்சையினால் ஆசை வச்சான். புராண உலகத்து அநேக குடும்பங்களில் கூட கணவனி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். ஏன்னா இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது குழந்தையும் இருக்கும், மற்றவர் மேலே ஒரு இச்சை வரும். இச்சை வந்தால் என்னாகும்? குடும்பம் அழிஞ்சு போயிடும். அப்படி அவங்க பிரிக்கப்படுவாங்க. திருமணத்துக்கு பலிப்படுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, கணவரும் கொடுக்குறாங்க, மனையும் கொடுக்குறாங்க. அந்த உடன்படிக்கையை நீ உடன்படிக்கை பண்ணினியா என்ன அவன் சாத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பார்த்துக்கிட்டே என்ன செய்கிறான்? பிரிக்கிற வழி. ஒரு மகன் மகள் மேலே ஆசை வைப்பான், மகள் இன்னொரு அது மேலே ஆசை வைப்பாங்க. இச்சை இதில் இன்றைக்கி அநேக விழுந்து குடும்பம் பிரிந்து போகிறது, குடும்பம் அழிந்து போகிறதை பார்க்கிறோம். பார்க்கிறோம். அருமையான தேவித்தனமே என்றால் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாக தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இதயத்தை தாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அது மேல் ஆசை வைத்து அவளோடு ஐக்கியம்தான். அந்த இச்சையினால் ஆசை வைத்து ஐக்கியமாயிட்டான். நீ அப்படி தான் உலகம் முழுவதும் இருக்குது. இச்சை வைத்து தேவன் என்று சொல்லியிருந்தார் பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தேர்வுகளை பின்படி இதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். என்றால் நீங்கள் அவங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடாது, அவர்கள் உங்களோடு தொடர்பு கூடாது. அப்படி தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்கள் இதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று தேவன் சொல்லியிருந்தார். ஆனால் அருமையான தேவனே, இங்கே அவனுக்கு பிரபுக்களும் குலமான 700 மனவாட்டிகளாம், 300 மறுமணவாட்டிகளாம். ஒன்றுக்கு 700 மனவாட்டிகள், 200 மனவாட்டி. அவரு மேலெல்லாம் அவன் இச்சை வச்சிருக்கான். சாத்தான் புகுந்து 700 மனைவாட்டிகளும் 300 மனவாட்டிகளை மேலே ஆசை வைக்க செய்து இச்சை நாள் ஆசை வைத்தான். அறிவான தேவச்சனமே. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாதபடியினால என்றால் இங்கே பார்க்கும்போது அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மனையாட்டிகள் 300
மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய திரிகள் அவன் இதயத்தை பலியை பண்ணார்கள். அந்த 700 மனைவாட்டிகளும் 100 இதயத்தை பலியை பண்ணார்கள். அருமையானவர்களை என்றால் அவனுக்கு பிரபுக்கள் ஆன 700 மனைவாட்டிகளும் 300 மனைவாட்டி இருந்தார்கள். அவனுடைய திரிகள் அவன் இதயத்தை பலியை கொண்டார்கள். என்றால் உன்னதமான ஒரு ஞானத்தை பெற்ற சாலமோன் அவனுக்கு முன்னுக்கும் அவனுக்கு பட்ட ஞானம் யாருக்கும் கொடுக்கவில்லை, பின்னுக்கும் கொடுக்கப்படலை. அவன் 700 மலையாட்டிகளும் மறுமனையாட்டிகளும் ஆசை வைத்து அவங்க இதயத்தை பலி பண்ண இச்சையினால் வழி பண்ணாங்க. அதுதான் யாக்கோபு 1:10 தென்பு இச்சையானவருக்கு அர்ப்பம் தெரிவித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். தான் வேதம் சொல்கிறது. சாலமோன் வயது சென்ற போது அவருடைய மனைவிகள் அவன் இதயத்தை அந்நிய தேர்கள் பின்பற்றும்படி சாய பண்ணுகிறார். வயசு சென்ற போது அந்நிய தேர்களை பின்பற்றி சாய பண்ணினார்களாம். நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கக்கூடியங்க இச்சையினால் பிடிக்கப்பட்டு அந்நிய தேர்வுகளை பின்பற்றவர்களை பார்க்கிறோம். எல்லாம் ஒன்றும்பாங்க. காரணம் அந்நிய செய்திகள் மேலே இச்சை வச்சதுனால. அதான் சாலமோன் வயசு சென்ற போது மனைவிகள் அவங்க இதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இதயம் அவன் தகப்பனாகிய தாவீதை போல தன் தேவனை கர்த்தரோடு உத்தமாக இருக்கவில்லை. சாலமோன் சீனியோரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அறிவிப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாய் தாவீது போல் பூர்ணமாய் பின்பற்றாமல் கர்த்தர் பொல்லாப்பனை செய்தான். அப்போது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலைகளிலே ஓவாரின் அறிவிப்பாகிய காமோசுக்கும் புத்தரின் அருவருப்பாகிய ஓவாருக்கும் மேடை உண்டு பண்ணான். கர்த்தர் கொடுத்த ஞானத்தை இழந்து போனான். அவன் முன்னும் ஞானம் இல்லை, பின்னும் ஞானம் இன்னும் பிறக்கவும் இல்லை. அவன் என்னன்னா தேவனை விட்டு விலகினபடினால 7 மறுமனை மாட்டிகளுக்கும் 7 என்றால் 700 மனைவாட்டிகளும் அருமனை மாட்டிகளுக்கும் அவங்க ஒப்பு கொடுத்தபடினால இச்சையினால் அங்கே என்ன நடக்கு? தகப்பனாகிய தாவீதை போல சரி பூர்ணமாய் பின்பற்றாமல் தாழ்வைக்கு பொல்லாப்பனதை செய்தான். அப்போ சாலமோன் எஸ்எம் எதிரான மலையிலே ஓவாகிரின் அறிவிப்பாகிய காமோசுக்கும் அமோனருக்கும் மேடையை கட்டினானா. சாத்தானுக்கு மேடையை கட்டுறான். தேவனுக்கு ஒரு இச்சை அவனுக்குள்ளே வரும்போது மனையாட்டுகளும் மறுமனையாட்டும் 300 மறுமனையாட்டும் இவளுக்கு அடிமையாகிட்டான். காரணம் இச்சையினால் இச்சை அவனுக்குள்ளே வரும்போது திரிகளினால் வஞ்சிக்கப்பட்டு எழுக்கப்பட்டு ஞானத்தை இழந்து ஆசீர்வாதத்தை இழந்துட்டான் சாமன். காரணம் இச்சை. அந்த 700 மனைமாட்டிகளும் 300 மனையாட்டிகளும் அந்த இச்சைகள் கொண்டு போய் தேவனை விட்டு விலக செய்தார்கள், சாய செய்தார்கள். காரணம் பாவத்தின் தம்பளம் வரணும். இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த பாவத்தினால பிடிக்கப்பட்டு பார்க்குறோம். அப்போது அப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூவம் காட்டி பலியிடுகிற அந்நிய சாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். அப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய சாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால்
தேவலின் தேவனாய் கர்த்தர் சாலமோனுக்கு 2 விஷய தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இட்டு இருந்தும் கர்த்தரை விட்டு தன் இதயத்தை திருப்பிட்டான். 2 நேரம் தேவனே இந்த வானத்தையும் பூமி காற்றையும் கடலையும் உருவாக்குற தேவன் யார் 2 நேரம் தர்சனத்தை பேசுகிறார். ஏய், உன் இச்சையை விட்டு விலகு, பாவத்தை விட்டு விலகு, இச்சையை திரும்பி பார்க்காதே, பாவத்தை அதை விட்டு ஓடிடு என்று சொல்கிறார். ஆனால் அவன் ஆகையால் இஸ்ரவேலை கர்த்தர் 2 விஷய தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இதயத்தை கர்த்தரை விட்டு இதயத்தை திரும்பிக்கிட்டான். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு மறுபக்கம் இருத்தி திரும்பிக்கிட்டான். தான் வேற சொல்கிறது, அவர் கற்பித்ததை கை கொள்ள போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். கர்த்தரை பார்த்து கீழ்ப்படியாதபடி 7 மலையாட்டிகள் இருந்து அவங்க இதயத்தை சாய பண்ணுகிறார்கள். அவன் விக்கிரகத்துக்கு ஏழைகளை உண்டு பண்ணினான், உண்டு பண்ணி அடிமையாகிட்டான். அது எதுனா ஏக்காவு 1:5 இச்சையான கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாது வரலாற்றை பிறப்பிக்கும். ஆகையால் காலம் நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட ஆகையால் கர்த்தர் நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்தை பிடுங்கி அதை உன் காலிய கொடுப்பார். தேவன் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் தாரார். பாவத்தில் ஒரு அகப்படும்போது, பாவத்தை அறுக்கும்போது எல்லா ஆசீர்வாதம் போகுது, எல்லா வரவும் போகுது, எல்லா கிருபையும் போகுது, சொந்த வீடு போகுது, நிலம் போகுது, மனை போகுது, பிள்ளைகள் போகுது என்றால் அப்படி தான் அன்றைக்கி இருக்கிறாங்க. இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். 7 பார்க்குறாங்க. இந்த 7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்யார். ஒரு விளக்கை கொளுத்தி வைக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய கிருபை இருந்தால் விளக்க கொளுத்தி வைக்க முடியும். எல்லாம் விளக்க கொளுத்தி வைக்க முடியாது. அநேக சடுதிகள் உலகத்தில் வரப்போகுது என்று கர்த்தர் சொல்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்யக்கூடிய ஆத்மா தாகம். எந்த இச்சையான கற்பனை பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகுவது அது. ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஒரு வெள்ளிக்கிழமை உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்க பார்த்துக்கிடுங்க. பாவம் செய்கிறவர்களும் தருதாங்களும் ஐயோ, எந்த இடத்துல நீ இருந்தாலும் பாவத்தின் சம்பளம் வரணும். பாவம் செய்யக்கூடிய ஆத்மா சாகும். பின்பு இச்சையான கற்பனை பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் மூலமாக பிறப்பிக்கும். விளக்கை கொளுத்தி வைக்கணும்னா அந்த விளக்கை ஏச கொளுத்தி வைக்கணும். அப்போ விளக்கறியும். அசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் விக்கிரகத்துக்கும் உப்பு கொட்டவர்களுக்கு ஆண்டவர் விளக்கை கொளுத்தி விட்டார். நீ மனம் திரும்பினா கொளுத்திட்டார். அதையுடைய வாழ்க்கையில் பாவம் பெருகி போச்சு, இச்சை பெருகி போச்சு, துக்கம் பெருகி போச்சு. ஆனால் வாழ்வதா சாகுதா இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று ஆவியான் சொல்கிறார், இன்று நீ இந்த வார்த்தை கேட்டு மனம் திரும்பினால், உன் இச்சை விட்டு மனம் திரும்பினால், உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் கர்த்தர் உனக்கு விளக்கை பற்றி வைப்பார். இல்லாவிட்டால் அந்த விளக்கு அணைந்து போயிடும். நிச்சயம் இது சத்தியம். நிச்சயம் ஒரு மாதத்துக்குள்ள உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்க போகுது. இதை 7 கட்டத்தில் உள்ளவரும் பார்ப்பாங்க. கட்டடம் எல்லாம் உள்ள ஒரு பகுதியில் உள்ளது காணும். இதோ நான் புதிய காரியத்தை சேர்ப்பதை போல தோன்றும். சாவுக்கு எதுவான சரீரங்கள் உலகத்தில் நிறைய இருக்கு.
அதே பேர்கள் இப்போ உலகத்தில் இருக்கிற காலம். பாவத்தினால் மரணம், சாபத்தினால் மரணம், விபச்சாரத்தினால் மரணம், குறியினால் மரணம், பொய் சொன்னால் மரணம், ஏமாற்றம் மரணம், வஞ்சிக்கனால் மரணம். இதான் வரப்போகுது. என்றால் ஒருவன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நல்லதை வைத்த நல்ல இருப்பான், கெட்டதும் கெட்டது இருப்பான். அவன் வைத்து அறுப்பான். அதனால்தான் ஆவியான் சொல்கிறார், நீ நல்லது விட்டாது என்ற பாவத்தினால, எந்த இச்சையினால கட்ட இப்போதே அதை விட்டு ஓடிடு, திரும்பி பார்க்காத. ஒரு மகன் ஒரு மகளை விரும்பி விபச்சாரம் பண்ணியிருக்கான். மகள் ஒரு மகன் விபச்சாரம் பண்ணிக்கிறான். ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய தண்டனை வரப்போகுது. எந்த இடத்துல விபச்சாரம் செய்தியோ நான் கண்டேன். இதுக்கு தண்டனை வரும், உடனே வரும், காலதாமதம் ஆகாது. நீ வயிற்றுக்க வியாதி வந்து நீ கஷ்டப்பட போகிற. உன் பாவத்தின் வரும். ஒரு காது கேட்கல. காரணம் என்ன? செல்ஃபோனில் பேசி 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 பாவத்தை பேசி காது கேட்கல. ஒருவர் தொலைபேசியில் எப்போவுமே என்றால் பேசுவாங்க. என்றால் உனக்கு தலையடங்கு கூட்டிகிட்டு போகிறேன், நன்மை செய்கிறேன், உனக்கு என்னென்ன வாங்கி தரேன். அதனால் அப்படி பேசி பேசி ஆசையை காட்டி அப்படி ஆசையே அழிஞ்சு போயிட்டு இப்போ நீ வெறும் கையாக இருக்கிறார். காரணம் செல்ஃபோனில் பேசி பேசி ஆசையை காட்டி காட்டி மக்களை வஞ்சித்தாய், பாவத்துக்குள்ளே வஞ்சித்தாய். அதனால் உனக்கு இருந்த ஆசுவாதம் இழந்து போச்சு. நீ கட்டில் மேலே படுக்க போகிற, சீக்கிரம் நடக்க முடியாது. பாவத்தின் சம்பளம் பாராட்டம். பின்பு இச்சையான கற்பனை எடுத்து பார்த்து. அதே போல் அநேக வாழ்க்கையில் சொற்கள் மிகுந்தால் பாவம் வரும். தேவையில்லாம் பேசி 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 வயிற்று வலி, கால் வலி, கண்ணு வலி, மூக்கு வலி, குரல் வலி, பல வியாதிகள். சொற்கள் நீ விதைத்த விதை, என்ன விதைக்கிற அதான் இருப்பான். செல்ஃபோனில் தானே பேசுகிறேன்னு நினைக்கிறா. இது ஆண்டுக்கு பார்த்தார். அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, கடவுள் பார்க்கல, ஆனால் இயேசு பார்த்தாரு. அது அவருக்கு தெரியாதா? வானத்தையும் பூமியும் காற்றையும் கடலையும் அவருடைய வாயின் வார்த்தை அவர் உருவாக்கினார். ஆனால் நீ தப்ப முடியாது. சீக்கிரம் உங்களுக்கு சடித்து வரும். உலகம் முழு பெரிய கஷ்டம் வருவது. இதை யாரும் உணரல்ல. தேவனுடைய வார்த்தை அல்ல, எல்லாம் அழியும். ஏற்றல் ஒரு எழுத்தோ அழியாது. நிகழ்ச்சியை பார்க்குற ஒருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதிக்கிறோம். ஒரு அற்புதம் நடந்தால் ஊழியத்தை உற்சாக காணிக்க அனுப்பிங்கள். இந்த ஊழியம் அதிகாலை ஜெபம், காலை 5-10 ஜெபம் பண்ணுங்க. வாச ஜெபம் காலை வாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு அதிகமான அனுமதி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, ஆமே. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330300023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.